அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க, அவனை அல்லாஹ் அழைக்கிறான். ஏன்பா நீ யாரு? அல்லாஹ் பேசுறான் நம்மோட, நீ யாரா நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்வது இருக்கு? என்னுடைய கருணை என்னுடைய பாசம் விசாலமானது உனக்கு தெரியாதா? நீ யாரு? அப்படி நீ பேசுறதுக்காக நீ நரகத்துக்கு போ, அவனை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், அல்லாஹ் அனுப்புவானா? நீ யாரு? என்னுடைய அடியான் பூமி நிரம்ப பாவங்களை செய்து நான் மன்னிப்பேன் ஓடி வரானே, நான் அவனை மன்னிப்பேன், அவனுக்கான அருளையும் அவனுக்கான ரஹ்மத்தை நான் கொடுப்பேங்கிற அல்லாஹ். சுபஹானல்லாஹ். இந்த உலகத்துல சர்வசாதாரணமா நீ எல்லாம் பாவிடா, நீ எல்லாம் நாசமா தான்டா போவ, அழிஞ்சு போயிருவடா என்று உறவுகளை திட்டுகிறான், சபிக்கிறான். நம்ம ஒருத்தனை சபிக்கிறோன்னு வைங்க, உண்மையிலே பாதிக்கப்பட்டோம், ஹர்ட் ஆயிட்டோம், கஷ்டப்பட்டோம், உண்மையிலே நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்கன்னா நம்ம அவங்கள திட்டுறோம். திட்டாம இருக்கிறது தான் சிறந்தது. இருந்தாலும் திட்டுறோம் போது அது அவங்களுக்கு போய் சேர்ந்தா, உண்மையில அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க போய் சேரும். இல்லையா அந்த வார்த்தை வானத்துக்கு போகும், பூமிக்கு போகும், சம்மந்தப்பட்ட ஆளுக்கு சொன்ன ஆளுக்கு போகுமான்னா போகாது. எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி திட்டினவனுக்கே விடிஞ்சிடும்.